ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார்? பாரதியார், அகிலன், கல்கி, ஜெயகாந்தன். ஆன்சர் அகிலன். தமிழ்நாட்டின் கடற்கரையில் தமிழர்களுக்கு சிலைகள் எடுத்தவர் யார்? மு. வரதராசனார், பேரறிஞர் அண்ணா, பெரியார், பாரதிதாசன். ஆன்சர் பேரறிஞர் அண்ணா. 2 முறை தேசிய விருது பெற்ற தமிழ் கவிஞர் யார்? பாரதியார், வைரமுத்து, கண்ணதாசன், முடியரசன். ஆன்சர் வைரமுத்து. தமிழிசை சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ராஜாஜி, அண்ணாமலை அரசர், பெரியார், மூவர். தமிழிசை சங்கத்தை தோற்றுவித்தவர் அண்ணாமலை அரசர். இலக்கிய படைப்பிற்காக முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, சர் சி வி ராமன், நேரு. இலக்கிய படைப்பிற்காக முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். பொம்மலாட்டம் என்பதற்குரிய தமிழ் பெயர் என்ன? பாவை கூத்து, தெருக்கூத்து, கரகாட்டம், வில்லுப்பாட்டு. ஆன்சர் பாவை கூத்து. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை, கண்ணதாசன், முடியரசன். தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். சிறுகதையின் தந்தை யார்? கல்கி, வ.வே.சு. ஐயர், ஜெயகாந்தன், புதுமை பித்தன். சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். நாடக தமிழ் நூலின் ஆசிரியர் யார்? மு. வரதராசனார், பம்மல் சம்பந்த முதலியார், பாரதிதாசன், கி.வா. ஜெகநாதன். நாடக தமிழ் நூலின் ஆசிரியர் பம்மல் சம்பந்த முதலியார். கடித இலக்கிய முன்னோடி யார்? மு. வரதராசனார், அண்ணா, கல்கி, பாரதி. ஆன்சர் மு. வரதராசனார். தமிழ் ஞாயிறு என போற்றப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர், பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன். தமிழ் ஞாயிறு என போற்றப்படுபவர் தேவநேய பாவாணர். தமிழில் குழந்தை இலக்கிய முன்னோடி யார்? அல வள்ளியப்பா, பாரதியார், முடியரசன், கண்ணதாசன். குழந்தை இலக்கிய முன்னோடி அல வள்ளியப்பா. அவர் குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். புதுமை கவிதை, புது கவிதையின் பிதாமகன் யார்? பாரதிதாசன், ந. பிச்சமூர்த்தி, வைரமுத்து, கண்ணதாசன். புது கவிதையின் பிதாமகன் ந. பிச்சமூர்த்தி. நீராறும் கடலொடுத்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் காணப்படும் நூல் எது? மனோன்மணியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. நீராறும் கடலொடுத்த பாடல் காணப்படும் நூல் மனோன்மணியம். பைபிளை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? சீகன் பால்கு, வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜி.யு. போப். பைபிளை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் சீகன் பால்கு ஐயர். நான் ஒரு தமிழ் மாணவன் என்று தன்னை கல்வெட்டில் எழுதி கொண்டவர் யார்? ஜி.யு. போப் அவர்கள். நாட்டிற்காக கோப்பெருஞ்சோழனுடன் வடக்கிருந்து உயிர் நீத்தவர் யார்? ஔவையார், பிசிராந்தையர், கபிலர், பரணர். ஆன்சர் பிசிராந்தையர். சிவனடியார்களின் சரித்திரத்தை தொகுத்து கூறும் நூல் எது? பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், திருக்குறள். ஆன்சர் பெரிய புராணம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் யார்? பாரதியார், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை, பாரதிதாசன், கண்ணதாசன். ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற வரியை பாடியவர் யார்? பாரதியார், ஔவையார், பாரதிதாசன், திருவள்ளுவர். ஆன்சர் ஔவையார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற மேற்கோள் யாருடையது? திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், பாரதியார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற கூற்று ஔவையாருடையது. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று கூறியவர் யார்? ஔவையார், பாரதிதாசன், திருவள்ளுவர், கம்பர். ஔவையார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடியவர் யார்?
பாரதிதாசன், பாரதியார், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பாடியவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆன்சர் பாரதிதாசன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மேற்கோள் யாருடையது? திருவள்ளுவர், திருமூலர், ஔவையார், கம்பர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறியவர் திருமூலர். தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திரு கல்யாண சுந்தரனார். ஆசிய ஜோதி, மலரும் மாலையும் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? ஆசிய ஜோதி, மலரும் மாலையும் ஆகிய நூல்களை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கருவாச்சி காவியம் எழுதியவர் யார்? பாரதியார், கண்ணதாசன், கவிஞர் வைரமுத்து, முடியரசன். கருவாச்சி காவியம் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து. ஓர் இரவு, வேலைக்காரி ஆகிய நாடகங்களை எழுதியவர் யார்? அறிஞர் அண்ணா, பாரதிதாசன், கல்கி, வரதராசனார். அறிஞர் அண்ணா. நெஞ்சில் ஒரு முள் என்ற நாவலை எழுதியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன், மு. வரதராசனார், ஜெயகாந்தன், அகிலன். ஆன்சர் மு. வரதராசனார். பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன் ஆகியவற்றின் இலக்கிய வகை என்ன? சிறுகதை, கவிதை, காப்பியம், புதினம். பார்த்திபன் கனவு பொன்னியின் செல்வத்தில் இயற்றியது கல்கி. அது புதின வகையை சேர்ந்தது. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதியார், ஜெயகாந்தன், ஜெகநாதன், கல்கி. ஆன்சர் ஜெயகாந்தன். பொதுவுடைமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார்? பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பேரறிஞர் அண்ணா, பாரதிதாசன். பொதுவுடைமை கவிஞர் என்ற சிறப்புக்குரியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே என்று கூறியவர் யார்? அரிச்சந்திரன், கல்கி, ஔவையார், வள்ளலார். பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே என்று கூறியவர் வள்ளலார். காந்தியடிகள் யார் அடிநிலையில் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உ.வே. சாமிநாத ஐயர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுபவர் யார்? சுந்தரர், நக்கீரர், திருநாவுக்கரசர், திருமூலர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்ற சிறப்புக்குரியவர் சுந்தரர். 20ஆம் நூற்றாண்டின் ஔவையார் என்று போற்றப்படுபவர் யார்? ஆண்டாள், சரோஜினி நாயுடு, காரைக்கால் அம்மையார், அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார். நன்னூலை இயற்றியவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், பவனந்தி முனிவர், பாரதியார், உ.வே. சாமிநாத ஐயர். நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்படுபவர் யார்? ஜெயகாந்தன், தாராபாரதி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், இந்திரன். பாரதிதாசனால் தன்னோட வலது கை என்று போற்றப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேங்க்யூ.